சிவவாக்கு உனக்கான அழைப்பு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் எதுவுமே புரியாதது போலவும் எல்லாம் கையை மீறி நடப்பது போலவும் நீ உணர்ந்திருப்பாய். உனக்கு ஏற்படும் சில நிகழ்வுகள், எதிர்பாராத சந்திப்புகள், திடீரென தோன்றும் எண்ணங்கள் இவையெல்லாம் சாதாரணமானவை அல்ல. இவை அனைத்தும் நான் இந்த அகிலத்தின் வடிவில் உனக்கு அனுப்பிக் கொண்டிருக்கும் செய்திகள். அந்த செய்தியை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமிது. இந்த பூ உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் என தனித்த ஒரு பாதையை நான் வகுத்துள்ளேன். அந்த பாதையை காட்டி உன்னை அழைப்பது நான்தான். ஆனால் அந்த அழைப்பு குரல் எல்லாருக்கும் கேட்டுவிடுவதில்லை. இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள் அதில் சில மிக முக்கியமானவை. அவை அனைத்தும் உன் வாழ்க்கையையே மொத்தமாக மாற்றக்கூடிய என்னுடைய தெய்வீக அறிகுறிகள். இப்போது அந்த அறிகுறிகளை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய் என்றால், அதாவது உன் உள்ளம் விழித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம். உனக்காக புதிய வாய்ப்புகளின் கதவை திறக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த கதவை கடந்து உள்ளே வரவேண்டியது நீதான். ஒரு காலத்தில் நீ சந்தித்த சில கஷ்டங்கள், வலிகள், அவற்றையெல்லாம் தாண்டி வந்த பிறகு நீ இப்போது வேறு ஒரு நபராக உணர்ந்திருக்கலாம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன் பழைய கர்ம வினைகளையும் உனக்கு தேவையில்லாத பழைய சுற்றத்தையும் முடித்து வைத்துவிட்டு உனக்கான புதிய வாழ்க்கைக்கான அறிகுறிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். அந்த அறிகுறிகளில் ஒன்றுதான் உன் மனதிற்குள் வர ஆரம்பிக்கும் ஆழமான கேள்விகள். என் வாழ்க்கை இதுதானா? நான் இன்னும் ஏதோ பெரிய விஷயத்திற்காக படைக்கப்பட்டவன் போல ஒரு உணர்வு இருக்கிறதே என்று நீ யோசித்தால் அது ஒரு மிகப்பெரிய தெய்வீக சிக்னல். உன் உள்ளத்தில் திடீரென்று தோன்றும் மாற்றங்களும் நான் உனக்கு உணர்த்தும் அறிகுறிதான். முன்பு நீ நம்பாத விஷயங்களை இப்போது நம்ப நினைப்பது, முன்பு புரியாத வழி இப்போது புரிய ஆரம்பிப்பது, முன்பு நீ கவனிக்காத சிறிய விஷயங்கள் கூட இப்போது உனக்கு ஒரு மெசேஜ் போல தோன்றுவது, இவை அனைத்தும் நான் உன்னுடன் பேசுவதற்கான முதல் வழி. உனக்கு திடீரென்று வரக்கூடிய சில எண்ணங்கள் நீ யோசிக்காத நேரத்திலேயே தோன்றும். பின்னாடி யோசித்துப் பார்த்தால் அந்த ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையே மாற்றியிருக்க வாய்ப்பு இருப்பதை உணர்வாய். இந்த மாதிரி உள்ளுணர்வு உனக்கு வந்து கொண்டே இருந்தால் அது ஒரு சாதாரண சிந்தனை அல்ல. அது என்னுடைய வழிகாட்டல். அதைத் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் திடீரென்று உன்னை உயரத்தில் இழுக்கிற மாதிரி சில நேர்மறையான மாற்றங்கள் வரும். உன் சுற்றத்தில் இருக்கும் சிலர் உன்னை விட்டு தூரமாவார்கள். புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள். அந்த மாற்றங்கள் எல்லாம் காரணமில்லாமல் நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காஸ்மிக் காரணம் இருக்கிறது. நீ செல்கிற பாதை சரியாக இருக்கிறதா என நான் உனக்கு உணர்த்தும் விதம் அது. இரண்டாவது வழி, உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்பு. நீ முன்னேற வேண்டும், நடக்க வேண்டுமென்றால் முதலில் நான் உன்னை சோதிப்பேன். நீ அதை தாண்ட முடியும் என்று எனக்கு தெரிந்ததால்தான் அந்த சோதனையையே நான் உனக்கு தருகிறேன். சோதனை வந்ததால் நீ தவறான பாதையில் இல்லை. அது நீ சரியான பாதையில் இருப்பதற்கான உறுதிமொழி. உன் மனது திடீரென்று அமைதியை தேட ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய தெய்வீக அறிகுறிகளில் ஒன்று. பழைய சண்டைகள், பழைய வலி, பழைய ஆசைகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்குப் பிறகு உன் உள்ளத்திலிருந்து தானாகவே கரைய ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக ஒரு ஆழ்ந்த அமைதி வர ஆரம்பிக்கும். இந்த அமைதிதான் உன் ஆன்மா என்னுடன் நெருங்கி புதிய நிலைக்கு மாறுவதற்கான அடையாளம்.